சந்தன வேரும் காரையில் குரடும் தன்மையில் பீனியோ கரியின் கந்தமோ பவள கொடிகளும் தரள குவைகளும் பவள கொடிகளும் சுமந்து கொண்டு உந்தி வந்திடி பாலி வடகரை முல்லை வாங்கினாய் வடகரை முல்லை வாங்கினாய் மாசிலா மணியே ஏ பந்தனை கெடுத்தியில் படுதுயர் கடையாய் பாசுபதா பரஞ்சுடரே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளே வண்ண பணித்து என்னை வா வென்றவான் கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆறுயிர் போகமாம் புறகால காமபுராந்தகன் சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆடும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை புயாததே சேவிக்க வந்த இந்திரன் செங்கல் மாலெங்கும் திசை திசையென கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமா நின்று கூத்தாடி ஆவிக்கு அமுதையனார் வத்தனத்தினை அப்பனே ஒப்பமரர் பாவிக்கும் பாபகத்து அப்புறத்தானுக்கு பல்லாண்டு கூடுமே மதிவளர் சடைமுடி மன்றுளாரினும் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதிநலன் நுகர்தர் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கியே வெல்கவே பூடியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணிந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமதி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திளைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சீலனிகள் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞாலனிகள் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் சாலனிகள் சமவாதம் உதவிய போய் ஒளித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிக்ஷவேசா சிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சுசுப்ரமணியோ ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுசுப்ரமணியோ அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசுலாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னார் திருவடி மலர்களை அடியன் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான பேரவையிலே குடியிருக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது பெரிய புராண சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்க இருக்கிறது. இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற ஒரு அற்புதமான பகுதி ஸ்ரீ சிறுத்தொண்ட நாயனாருடைய திவ்ய வரலாறாகும். சைவ மக்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை எல்லாம் மிக அருமையாக எடுத்துரைக்கின்ற இந்த திருத்தொண்டர் புராணத்திலே சிறுத்தொண்ட நாயனார் புராணம் ஒரு அற்புதமான இடத்தை பெற்று திகழ்கிறது. இந்த சரித பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள். உலக வாழ்விலை கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களும் ஆன்மீக வாழ்விலை கடைபிடிக்க வேண்டிய நீதி நெறிகளும் நாயனாருடைய வாழ்க்கை மூலமாக நாம் அறியக்கூடிய ஒரு அற்புத பாங்கினை இந்த சரித்திரம் நமக்கு தருகிறது. நாயனாருடைய திருநாமம் சிறுத்தொண்ட நாயனார்.
ஆனால் அவருடைய இயற்பெயர் பரஞ்சோதியார். பரஞ்சோதியார் புராணம் என்று இல்லை, புனிதவதியார் புராணம் என்று இல்லாமல் காரைக்கால் அம்மையார் புராணம் என்று இருப்பது போல இந்த நாயனாருடைய திருநாமம் பரஞ்சோதியார் என்று இருக்க புராணத்தின் தலைப்போ சிறுத்துண நாயனார் என்று மலர்ந்துள்ளது. காரணம், அடியார்கள் முன்னால் தான் எளிமையாக தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டு தொண்டு செய்கிற காரணத்தினால உலகம் அவரை சிறுத்தொண்டர் என்று அழைத்தது. அந்த திருநாமத்தோடு தெய்வ சேக்கலார் பெருமான் நமக்கு அதனையே சொல்லி காட்டுகிறார். சிறுத்தொண்ட நாயனாருடைய திவ்ய வரலாறை இன்று நாம் சிந்திப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால், வழக்கமான வரிசையிலே இன்று ஒரு சிறு மாற்றம். இன்று சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம், சுவாமிகளுடைய குருபூஜாதனம். திரு செங்காட்டங்குடியிலே வேளாக்குறிச்சி ஆதீனமா கைலாய பரம்பரையார் வேளாக்குறிச்சி ஆதீனம் சில ஸ்ரீ குருமா சன்னியானத்துடைய அருள் ஆசியோடு நடைபெறுகிற மாபெரும் திருவிழா அமுதுபடையல் திருவிழா. இன்று கோலாகலமாக நிகழ்கின்ற இத்திருவிழா இரவு 3 மணி 2 மணி அளவிலே செங்காட்டங்குடியில் உள்ள அற்புதமான சிறுத்தொண்ட நாயனாருடைய இல்லத்திற்கு பைரவ குளத்திலே பெருமாள் எழுந்தபடி சீனான தேவராகிய அந்த குழந்தையை கறி சமைத்து பெறுகின்ற ஒரு அற்புத விழா இங்கே நடைபெறும். எனவேதான் இன்று நாம் வரிசையை சற்று மாற்றி இந்த நாயனார் வரலாற்றை சிந்திக்க இங்கு கூடியிருக்கிறோம். இப்பொழுது வழக்கமாக சுந்தர பெருமான் பாடுகின்ற சுந்தர தமிழிலே இந்த நாயனாருக்கு பாத மலர்களை எப்படி பரவுகிறார் என்று நாம் காண்போம். வார் கொண்ட வரமுலையாள் உமைபங்கன் கடலே மரபாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர் கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியேன் கார் கொண்ட கொடை கடலிட்டறிவார்க்கும் அடியேன் கடற்காழி கடநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர் கொண்ட வேர்க்கூட்டன் கலந்தை கோன் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே நம பார்வதி வகையே அழகர மகாதேவா. செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியேன். நாயனாருடைய அருமையான ஸ்தலம் திரு செங்காட்டங்குடி. திரு செங்காட்டங்குடியுடைய அருள் வளத்தை நினைவூட்டும் வண்ணமாக அதை சுவாமிகள் இங்கே எடுத்தார்கள். இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று மாரநாயனாருடைய சலமாக இருக்கிற இளையான்குடியை சுட்டிக்காட்டுமாறு போல இங்கே நாயனாருடைய அற்புத சலமாக திகழ்கின்ற திரு செங்காட்டங்குடியை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகாக பாடி அருள்கிறார். திரு செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியேன் என்று அந்த நாயனாருடைய அவதார சலத்தை கோடிட்டு காட்டுகிறார் சுந்தர பெருமான். இப்பொழுது நாம் நாயனாருடைய திருவடி மலர்களை வணங்கி பெரிய புராணத்தின் செய்திகளை செவிமடுக்க செல்வோமாக. திரு செங்காட்டங்குடியுடைய பெருமையை முதல் திருப்பாசுரத்திலேயே அருமையா எடுத்திருக்கிறார். ஒரு நாட்டும் செயல் காமல் ஒளிய விழி பொலி சந்தி வருநாட்டு திருமுதலார் மகந்து அருளும் பதி வருநாட்டு திருமுதலார் மகந்து அருளும் பதி பயிரில் கருநாட்ட கடைசியதம் கடிகாட்டும் காவேரி திருநாட்டு வளம் காட்டுமோ செங்காட்டும் குடியாகும். காவிரி நாட்டை வளங்காட்டுகின்ற திரு செங்காட்டங்குடியை யார் விரும்புகிறார்? வரநாட்ட திருநுதலார். நாட்டம்னா நெற்றி, நாட்டம்னா கண்ணு. கண்கள் நெற்றியிலே கண்ணை மறைத்திருக்கின்றானே சிவருமான். நாட்ட திருநுதலார் மகிழ்ந்து அருளும் பதி. திரு செங்காட்டங்குடி மேல சுவாமிக்கு ரொம்ப பிரியமா. கைலாசநாதருக்கு பரமேஸ்வரன் திரு செங்காட்டங்குடிக்கு வருகிறார். கைலாயத்திலிருந்து வர்றேன். அவர் வருகிற அலங்காரத்தை இந்த பெரிய புராணத்துல ஒரு 10 பாட்டுக்கு மேல பார்க்கப்படும். என்ன அலங்காரம்லாம் செய்து கைலாயத்திலிருந்து திரு செங்காட்டங்குடிக்கு வருவாரானால் அவர் மகிழ்ந்தருடன் பதி என்பது ஐயம்.
மகிழ்ந்து அருளும் பதி. நெற்றியிலே கண்ணை கொண்ட பரமேஸ்வரன் மகளோடு எழுந்தருளுகின்ற ஸ்தலம் திரு செங்காட்டங்குடியாம். காவிரி நாட்டிலே அழகாக பலம் பொருந்திய நகரம் அந்த நகரம். அந்த நகரத்துல ஒரு பெருந்தகையா நிரவிய திருப்பதியில் நெடுஞ்சடையானை கடைவால் உலகில் நடனம் உயர்காவல் தொழில் கொண்டு மலர் புகழ் மாமா திருத்தம் குளம் பெருக வந்துள்ளார். மலர் புகழும் திருநாமம் பரஞ்சோதியார் என்பாரே. நம பார்வதீபனையே அரகர மகாதேவா. மாமாத்திரர் குலத்திலே நெடுஞ்சடையாராகிய சிவபெருமான் திருநீக்கிலே உள்ளத்தை பறி கொடுக்கின்ற ஒரு அற்புத பாங்குடையார். அவர் திருநாமம் பரஞ்சோதி. அவருடைய திருக்குலம் மாமாத்திரர் குலம். அரசனுக்கு தளபதியாக இருக்கின்ற குலம். அரசனுக்கு தளபதியா இருக்கிற காரணத்தினால அவர் என்னென்ன கலைகளெல்லாம் கற்றுத் தேர்ந்திருக்கிறார் என்றால், ஆயுள் வேத கலையும் அழகில் வடநூர் கலையும் தூய படைக்கல தொழிலும் துறை நிரம்ப பயின்று உள்ளார். ஆயு மத குஞ்சரம் பரியும் உரைக்கும் பண்டு தொழில் விஞ்சையினோ மேதினியில் மேலானாரே. இந்த திருப்பாடல நாம் ஏன் படிக்கிறோம்னா ஒரு முக்கியமான விஷயம். இந்த பாடல் அவர் கற்றுத் தேர்ந்த கலைகள் எல்லாம் ஆயுர்வேத கலை, வடநூல் கலைகள், படைக்கலத்தை எவ்வாறு கையாளுகின்ற அந்த அருமையான ஆற்றல், குஞ்சரமாகி யானையை வகித்து போர்க்களத்திலே செல்லக்கூடிய திறமை, குதிரை மீது ஏறி எதிரிகளை வெல்லக்கூடிய பேராற்றல், எல்லாற்றிலும் உலகத்திலும் மேலானவராக இருக்கிறார். இதுல ஆயுர்வேத கலையும் வடநூல் கலையும். இந்த சரித்திரத்தை படிக்கின்ற சில சமயத்தில் சில பேர் அரைகுறை புத்தியுள்ளவர்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது சிறுத்தொழிலாளர்களும் அவருடைய மனைவியாரும் கறி சமைச்சாங்களே மாமிசமா, அப்ப அவருடைய கருத்தினையும் அசைவமா இருப்பாங்க. அவர்கள் அசைவர்களாக இருக்க முடியுதா அந்த மாமிசக்கரியை சமைக்க முடியும். சைவர்களுக்கு முடிக்க முடியாது, அதை சமைக்க முடியாது. எனவே சிறுத்தொழிலானார் அவர் இயல்பாகவே அசைவருக்கு எப்படி ஆராய்ச்சி. ஆனால் சிவகைமணி சுப்பிரமணியம் பின்னால பெரிய பெரிய பெருமக்கள் எல்லாம் ஆயுர்வேத கலை அதில் சமையல் கலை, ஆயுர்வேத கலையில சமையல் கலையிலும் தேர்ச்சி பெற்றவர். அதனால இவர் அசைவராக இருந்துதான் மாமிசக்கரை சமைக்கணும் அவசியம் இல்லை. பின்னால இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பல ஐயப்பாடுகளை ஆராய்ச்சியாளர்கள் போர்வையில பலர் பேசினார். அதெல்லாம் அருள் வயப்பட்டவர்கள் இல்லை. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆயினும் ஒரு கேள்வி வந்தா பதில் சொல்ல தெரியுமே. அதனால ஒரு பாடலையாவது பரஞ்சோதியார் அசைவங்கிற வார்த்தை அப்படி வரலைன்னா அது செய்யலாம். முதலே சொல்லிட்டார், சிவபெருமானுடைய பாத மலர்கள்ல விபூதி அலங்காரத்தோடு வழிபடுவார் சொன்னா அவருடைய அசைவரத்மே இந்த காலம் இருப்பாங்க. கருவாட்டு கடையிலே லட்சுமி படம் போது பிள்ளையார் படம் போது ஆடை அறுக்கும் போது பிள்ளையாரப்பா நினைக்கலாம். அதனால நம்முடைய சுவாமி அப்படிலாம் நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு தனி பாவம். பரஞ்சோதியர் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. அந்த பெருந்தகையார் மனதுல பூரா சிவபெருமான் திருவடியில இடையரா அன்பு. ஆனா தொழில் படைத்தொழில். பல்லவ மன்னனுக்கு அவர் தளபதியா இருக்கிறார். பரஞ்சோதியார் வரலாற்று இருக்கு. வரலாற்றுல பரஞ்சோதியார் பல்லவனுடைய தளபதியார் மறந்துறாரு. அந்த மன்னன் பொருட்டு போர்க்களத்துக்கு போறார். உள்ள நிறை கலைத்துறைகள் ஒளிவின்றி பயின்றவற்றால் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலில் சிறுவென்றே கொள்ளு உணர்வின் முன்னே கூற்று உதைத்த கடற்கு அன்பு. கூற்று உதைத்த கடற்கு அன்பு
பள்ளமடையா என்றும் பயின்று வரும் பண்புடையார். சிவமாட்ட அன்பு அவர் எப்படி செலுத்துறாராம். குளம் நிறைஞ்சிருக்குது, மடையை திறந்து விட்டா பள்ளத்துல தண்ணி எப்படி போகுமா, அது மாதிரி சாமிட்ட அன்பு நமக்கு அப்படி இருக்கணும். விட்டு விட்டு அன்பு, சுட்டு சுட்டா வருது அன்பு. அந்த பள்ள மடையால் அன்பு பெருகி வரும் பாங்குடையா. பார்வதி வதை பார்வதி வதை. ஈசன் அடியாருக்கு அன்பு செய்வார். அரசன்பால் போரேற்றி தளபதியாக போர்க்களத்தில் செல்வார். 2 பாம்பு. லௌகீகத்துல தளபதி, ஆன்மீகத்துல சிவனடியார். ஒரு நாள் மன்னர் பிரான் வடநாட்டுல சாளுக்கிய மன்னன் ஆளுங்க பாதாமி என்ற ஊர்ல நடைபெறக்கூடிய சண்டைக்கு ஆரம்பித்தார். வரலாற்றுல பேட்டிலாம் பாதாமி பாதாமி யுத்தம் என்பது தனியா வரலாற்று இருக்கு. அதுல வெற்றி பெற்று வருகிறது. நாயனாருடைய வாழ்க்கை சரிதம் கல்வெட்டுகள் மூலமாக மட்டுமல்ல, வரலாற்றிலேயே பேட்டிலாம் பாதாமியில் நடந்த சண்டையில அந்த சாளுக்கியவனை 2ஆம் புலிகேசியை தோற்கடிச்சு பல்லவனுக்கு வெற்றி, சோழ நாட்டுக்கு வெற்றியை வாங்கி தந்த மன்னர் பிரான், தளபதி பிரான் பரஞ்சோதியார். வெற்றி காரணம் என்ன? ஒரு உள்ளத்தில் இருந்த சிவபெருமான் அருள்பாடு. சிவபெருமானுடைய பக்தியோட போன காரணத்தினால்தான் அவ்வளவு பெரிய எதிரியும் தோற்கடிச்சார். அதன் சிவபக்தி இருக்குமானா நம்மை வெல்ல வருகின்ற வினைகளாகிய எதிரிகளை மிக ஈஸியா தோற்கடிச்சார். அந்த ஒரு ஆயுதம் சிவபக்தி. திருமுறை நாயனார் அப்படி கலந்து காட்டினார். அவ்வாறு வடபுலத்து வாதாபி போற மன்னருக்கு தண்டு போய் வடபுலத்து வாதாபி தொன்னகரம் துகளாக துளை நடுங்கை மறை புகைத்து பன்மணியும் நிதி குகையும் பகட்டினமும் பரித்தொகையும் என்னென்ன எண்ணில கவர்ந்து இகலரசன் முன் கொணர்ந்தார். பாதாபி சண்டையில வெற்றி பெற்றார். அங்கிருந்து தோற்கடிச்சு அந்த மன்னனுடைய பொன்னையும் பொருளையும் குதிரை மேல ஏற்றி கொண்டாந்து குடிச்சிட்டார் மகாராஜா. இந்த பாடல் ஒரு முக்கியமான சரித்திர பகுதி சொல்லுது. பிறந்தது எப்படியோன்னு ஒரு புஸ்தகம் இருக்கான். டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரமணியோட சென்னை பல்கலைக்கழகத்துல அவன் பேராசிரியர் இருக்கிறவன், வைஸ் சான்சலரோட தேப்போமி பேர் சுருக்கம். அவனுடைய புஸ்தகம் எனக்கு பிஏ வச்சிருந்தான், பிஎஸ்சி. பிறந்தது எப்படியோன்னு ஒரு ஆராய்ச்சி. அவன் என்ன சொல்றான், தமிழ்நாட்டுல விநாயக வணக்கம் சிறுத்தொண்டனார் காலத்துக்கு அப்புறம் தான் வந்தது. அதற்கு முன்னால பிள்ளையார கும்பிடுற தமிழ்நாட்டுக்கார அது இறக்குமையான கடவுள். அதற்கு மேற்கோள் என்ன காட்டுகிறார் சாமி கட்டப்பா? அதுக்கு மேற்கோள் என்ன காட்டினா, பாதாபி யுத்தத்துல ஜெயிச்ச உடனே பாதாபி கணபதி அங்க ஒரு விநாயகர் இருந்தார். அந்த விநாயகர் விக்கிரகத்தை அங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டாரு கணபதியார். மன்னன் முன்னில் அதை வச்சோன்னா சந்தோஷப்பட்டு கோயிலை கட்டிட்டாங்க. அதனால விநாயக வணக்கம் சிறுத்தமிழ்நாடு காலத்துக்கு பிறகுன்னு ஒரு குட்டி ஆராய்ச்சி மோசமான இத இந்த தீக்காக்கார பேரை தூக்கி வச்சுக்கிட்டு பிள்ளையாரு சமீபத்தில் வந்தவர் அவரை போய் கும்பிட்டு என்று அவன் பேசுறான். இதற்கு மறுப்பு கொடுக்கிற பாட்டு இந்த பாட்டு. இந்த பாடல்ல எங்கேயாவது விநாயகரை கொண்டு வந்ததாக இருக்கிறதா? சத்தியவேல் முருகன் குளத்தூர்ல தட்சணாவந்த சாமி வந்தார்னா வடமொழியில யாக நடத்தினால வேண்டாம்னு ஒதுச்சாருன்னு சொல்லி அவன் பூச்சி பத்தியா குளத்தூர்ல பேசுறான். அது மாதிரி இந்த பாடலை எண்ணி பார்த்தேன். இங்க விநாயகர் கொண்டு பெரியவரானுக்கு மேல அப்பீல் உண்டா? ஆனா இந்த செய்தியில உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுது. நம்ம பார்வதி பகையே அரகர மகாதேவா சுவாமி தர்சனம் பகையே அரகர மகாதேவா. எனவே பிறந்தது எப்படியோ என்ற ஒரு பேதமை பற்றியில விநாயக வணக்கம் சிறுத்தொழிலாளர் காலத்துக்கு பிறகுதான் வந்ததுன்னு சொல்லி உணர்ந்திருக்காங்க.
அதை வைத்துக் கொண்டு இப்பொழுது அரசியல்வாதிகள் விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்வலம் போடுறதெல்லாம் கேலியும் கிண்டலும் பண்றாங்க. முஸ்லிம்களுடைய கந்தூரி விழாவையோ கிறிஸ்தவனுடைய தேரோட்டத்தையோ கேலி பண்ணாத அரசியல்வாதிகள் விநாயகரை துச்சமா பேசுறாங்க. அதெல்லாம் தண்டனை காத்திருக்கு. ஆக நம்முடைய விநாயகர் பெருமான அங்கிருந்து இறக்கு. இந்த நூல் வருவதற்கு முன்னால் 7ஆம் நூற்றாண்டு நடந்தது செய்தி. 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால கல்லாடங்கிற நூல்ல விநாயகர் வணக்கம் இருக்கிறது. சிறுத்தொண்டனார் காலத்துக்கு முன்னதாகவே விநாயக வணக்கத்துக்கு வணக்கம் இருக்கிறது ஆதாரம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அப்படியே அமைக்கிட்டு நம்மளையெல்லாம் முட்டாளாகிட்டு இருக்கிறாங்க பாவி. விநாயகரை இங்க கொண்டு வந்தாரு. இந்த பாட்டு இருக்க பாருங்க, இதெல்லாம் கொண்டு வந்தாரு பாருங்க. பன்மணியும் மிதிக்குவையும் பகட்டினமும் பரித்தொகையும் இன்னென எண்ணில கவர்ந்து அரசன் முன் கொண்டார். விநாயகரை கொண்டு வந்து தனியா பாட்டு படிக்க மாட்டார் ஐயா சேக்கார பெருமான். ஒரு அழகான விநாயகர் கிடைச்சாரு, அதை கொண்டு வந்தாரு சொல்லிக்க மாட்டார. என்ன பெரிய புராணத்தை எப்படின்னா தடம் புரண்டு நமக்கு நம்ம முன்னால சிந்தனைக்கு வைக்கிறாங்க. பற்றினா அவங்களாம் அடையாளம் கண்டுக்கணும். டாக்டர் கே.போ. மீனாட்சி அவன் பேர் இல்லாம அவன் போட்ட விஷ விதை இன்னும் நிறைய பேருக்கு பரவிக்கிறது. எனவே விநாயக வணக்கத்தை துச்சமாக பேசுற அவர்களெல்லாம் தூரத்திலே இருந்தமாக செங்காட்டங்குடியில சிறுத்தொண்ட நாயனார் வருவதற்கு முன்னாலேயே அந்த ஊர் பேரு கணபதீஸ்வரம். அந்த ஊர் கோயிலுக்கு பேரு கணபதீஸ்வரம். திரு செங்காட்டங்குடியில சிறுத்தொண்ட நாயனார் வரலாறு பேசுறதுக்கு முன்னதாகவே அங்க இருக்கிற கோயிலுக்கு பேரு கணபதீஸ்வரம். விநாயக பெருமான் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம். கஜமுகாசுரனை வென்ற பிறகு தன் தந்தையாக இருக்கிற சிவபெருமாக்கு நன்றிக்கடனாக பூஜை செய்த இடம் கணபதீஸ்வரம். நரை கொண்ட வரது விரையளிப்ப நாள்தோறும் முறை கொண்டு நின்றடியார் முட்டாமையை பணி செய்ய சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்டம் குடியதனும் கரை கொண்ட கண்டத்தான் கணபதீஸ்வரத்தானே விஞ்ஞான சம்பந்த சுவாமி பாடுறது அதுக்கு முன்னதாக, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக. அப்ப கணபதீஸ்வரங்கிறது செங்காட்டங்குடியில சிறுத்தொண்டர் அவதாரம் நிகழ்வதற்கு முன்னதாகவே அந்த கோயில் இருக்கு, மறந்துடாதீங்க. இதெல்லாம் அந்த அவர்கள் எடுத்து பேசி நாய்க்கு இவ்வளவு எதிரிகள் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. இந்த 2 பாடல், அந்த பாடலும் இந்த பாடலும் நினைவு கொள்ள வேண்டிய பாடல். இப்பொழுது எல்லாரும் இந்த வெற்றி விழாவை பிரமாணம் கொண்டாடுறாங்க. பாதாபி யுத்தத்துல நாயனார் ஜெயிச்சு வந்த உடனே அப்பொழுது மன்னர் அவருக்கு பாராட்டுகள் சொல்ற சமயத்துல சில பெரியவர்கள் மன்னன் பக்கத்துல வந்து இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் அவருடைய சிவபக்தினாங்க. உடனே மன்னன் நடுங்கிறான். ஒரு சிவபக்தி செல்வரையா நான் தளபதியா இருந்து வேலை வாங்கினேன், அது தெரியாது. ஆகவே என்ன சொன்னான், தம்பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேங்கன் உம்பர்மிரான் அடியாரை உணராதே கெட்டி ஒடிந்தேன் வெம்பு கொடும் போர் முனையில் விட்டிருந்தேன் என பெருமுற்று எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என்று என இறங்கினான். தளபதியாரை பார்த்து வணங்குறான். தயவுசெய்து மன்னிக்கணும், உங்களை வேலை வாங்கினது தப்பு. சிறந்த சிவனடியார் என்ற செய்தி இப்பதான் எனக்கு தெரியும். தயவு செய்து இதுவரை நான் உங்களை பணி வாங்குறதுக்கு பணியில் அனுப்புறதுக்கு மன்னிக்க வேண்டும் மன்னர் கேட்கிறார் தளபதியாரை பார்த்து. உடனே அவர் இறங்குதலும் முன்னிறஞ்சி அவர் வணங்கினா இவர் வணங்குறார். இதெல்லாம் தொழில், கவலைப்படாது சொன்ன உடனே மன்னர் ஒரு முடிவு கண்டார். எண்ணற்ற பொன்னையும் பொருளையும் தளபதியாருக்கு வழங்கி இன்று முதல் நீங்கள் சிவத்தொண்டு செய்து கொண்டே இருங்கள், இனி தளபதியாக வேலை பார்க்க வேண்டாம். மன்னர் பிரான் ஒரு நல்ல காரியம் செய்தார். நீங்க இந்த வேலையை நம்ம பார்க்க வேண்டாம், அடியார்களுக்கு தொண்டு செய்கிறது அற்புத தொண்டு செய்து என்று ஒரு பொன்னாடை அணிட்டு போயிட்டு வான்னு சொல்லல. நம்மளும் செய்யறோம். ஒரு பொன்னாடை ஒரு 17 ரூபாய்க்கு புத்தகத்துக்கு 62 கொண்டாடி எடுத்து அது பேர் பொன்னாடைன்னு கூட ஏமாத்தி நீங்க நல்லா தொண்டு செய்ய போயிட்டு வரேடா அதை போட்டு இழுத்தோன்னு அதை 4 நூல் பேர் அப்பயே இப்படிலாம் செய்யல. நிறைய பொன்னையும் பொருளையும் கொடுத்து வாழுமாறு சிவவாழ்வு வாழ்வதற்கு ஏதுவாக அரசர் அனுப்பினாரா.
அது உண்மையான மனம். இப்படி ஒரு அற்புத பாங்கு அவர் வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்தது. நாயனார் இப்படி சுதந்திர பறவையிட்டார். சிவபெருமான் திருவடிக்கு தொண்டு செய்வதற்கு ஈடு இணையற்ற வாழ்வு கிடைச்சிச்சு. ஆகவே அவர் என்ன செய்யறார்? இப்பொழுது வேத காரணர் அடியார் வேண்டியமை பணி செய்ய தீதில் குல குடி பிறந்த திருவெண்காட்டு நங்க என்னும் காதல் மனை கிழக்கியார் கருத்து ஒன்ற வரும் பெருமை நீதிமனை அறம்புரியும் நிர்மையினை நிற்பார். அரரம பார்வதி பதை அரரம